ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், களத்திர காரகன், அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கிர பகவான். ஜவுளித்துறைக்கு, ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுனமனையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை. ஸோ இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுனமனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார். அப்போ குரு சுக்கிரன் இணைவு நடக்கிறது. அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்க போகிறது? அதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7/2025 31/7/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1/8, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார். 12/8/2025 20/8/2025 வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது, என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி என்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், ஜூலை மாதம் 26லிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை அந்த சுக்கிர பகவான் இதுவரை ரிஷபத்தில் இருந்தார், இப்போ மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ மிதுனம் என்பது உங்க கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த வீடு அப்படின்னா 10ஆம் இடம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் போய் அந்த சுக்கிரன் அமர் இருந்து அது குருவோட இணைவு பெற்று பலனை தரப்போகிறார். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் என்பது யார் அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். அப்போ இந்த யோகாதிபதி கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் அந்த சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது குருவோடு சேர்ந்து இணைய போகிறது. அப்போ 2 தனம், அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன், தன காரக கிரகம் குரு போய் 10ல் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ என்ன, தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. தொழிலில் தன வரவை பெருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் செயல்பாடுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நிகழும். சார் என்ன சார் நடக்கும்? தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான என்ன ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்தில் உங்களுடைய நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய தன்மை. ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துவது, கிளைகளை உருவாக்குவது அப்படிங்கிற தன்மை, நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுப்பது, திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு, மாநிலம் டு மாநிலம், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ தனம் பெருகும், தனத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய,
தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பிற்கு, வேலையிலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது. உங்களை மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய, மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய, உங்களுக்குண்டான ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசினருக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை, உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவர் கரெக்டாக செஞ்சு முடிப்பார் என்கின்ற அந்த எண்ணம் அவருக்கு உண்டாக்கும். அதையும் நீங்கள் திறம்பட செய்வீங்க. பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேஞ்சஸும் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது. பேச்சுக்குரியவன் தான் சுக்கிரன். அழகாக பேசுவீங்க, அற்புதமாக பேசக்கூடிய தன்மை. குரு கரெக்டாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனக்காரகன், அதாவது நல்ல பாருங்க, தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. எப்படி பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். எங்கிருந்து வருது? தொழிலின் மூலமாக பணம் வந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி தனக்காரகனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பமைப்பு. அப்போது இந்த மாதம் பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. கடைசி நேரத்திலாவது பணம் கிடைச்சிரும். கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு. கல்வி ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது. கல்வி சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். கல்வி துறையில் இருக்கின்றவர்கள், கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதியை கையாளுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். பாக்யாதிபதி அதே சுக்கிரன் தான், தனக்காரனோட சேர்றார். அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லவா? அப்போது அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று, அப்பா நன்றாக இருக்க போகிறார். அதே சமயத்தில் பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாக கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பெயரையும் புகழும் கொடுக்கும். பாக்கியம் என்கின்ற அமைப்பு, எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உங்கள் மனதில் என்ன ஓட்டங்களை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கும். அரசாங்க ரீதியில் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டும். ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வம் தூண்டும். எங்கேயாவது போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம். கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். கணவனுக்கு வேலை இருக்குது, மனைவிக்கு வேலை இல்லைன்னா இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா மனைவிக்கும் வேலை கிடைக்கும். ஸோ கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் டைரக்டாக தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுக்கிரனும் குருவும் இணைந்து 2 பணக்காரர்களான அந்த கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்கு. அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா? நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்கலாம். கண்டிப்பாக அந்த வாங்கணுங்கிற எண்ணத்தில் அந்த முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் இந்த கோச்சார ரீதியாக. வாகனம் அதே மாதிரி தான், நல்ல வாகனங்கள் அமையும், லக்ஸரியான வாகனங்கள் அமையும். இது வரைக்கும் 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் வாங்குவாங்க. 4 வீலரில் ஏற்கனவே இருந்தவங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இடம் வாங்குறது, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை விவசாய நிலங்களை வாங்குறது, ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னி ராசினருக்கு நிச்சயமாக அமையும். இதில் பாருங்க, இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7 31/7 வரை யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் போகிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது.
ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கோப உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தும். கோபப்படுதல், ஆக்ரோசப்படுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பீரியடில் நீங்கள் வேலை, தொழில் எதுனாலும் சரி, டாக்குமெண்ட்னாலும் சரி, கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணுறார். ஸோ அந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை உண்டு. கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டு வாணிபங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள், இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அல்லவா, அப்போ தான் நீங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா சுக்கிரன், குரு இரண்டும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். அப்போ எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன்னா மனைவி சார்ந்த விஷயத்தில், மனைவி என்ன கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும். அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தனம் பெருகும், பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அது குரு. அந்த குருங்கிறது தனக்காரகன். அவர் நாளுக்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது, அசையும் அசையா சொத்துக்களை ஏற்படுத்தி கொள்வது, 7 திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள், கணவன் மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை அடைவது, வேலை இருப்பது. ஸோ இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள். அப்போ குடும்பம், தனம், சுப காரியங்களை நடத்துவது, இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் சுக்கிரனால. சுக்கிரன் நல்லதாக இருக்கார். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா, ஒரு தடவை இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்க போகுது. நினைச்சது நடக்கும். சுகபோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்குங்க. அந்த தட்சிணாமூர்த்தி குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்காரா, அப்போ குரு அப்படின்னாலே மஞ்சள், சுக்கிரனாலே பட்டு, மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வைத்து வழிபாடு எடுத்து அந்த வஸ்திரத்தை தானமாக வழங்கி, அல்லது அந்த சாமிக்கு நீங்கள் கொடுத்து பூஜை செஞ்சு, உங்களுக்கு முடிந்த என்ன அபிஷேகம் செய்யணும், எது பண்ணணுமோ பண்ணிட்டு வழிபாடு செய்தால் நிச்சயமாக தனம் பெருகும், குடும்பம் நன்றாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கார், ஆட்சி பலத்தோட, மூலத்திரிகோண பலத்தோட, உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா, அல்லது நீச்சமாக இருக்காரா, அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, இல்லை திக்பலத்துடன் இருக்காரா, அல்லது யாருடன் சேர்ந்து இருக்கார், சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா, அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கா, இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும். அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.